ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தின ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதாவது வீட்ல இருந்தே வேலை செய்யறீங்களா? இது உங்களுக்கான வீடியோங்க. இதை மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொரோனா வைரஸ் உலக அளவுல ஒரு பெரிய நோய் தொற்றாவே இருக்குதுங்க. இதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே வேலை செய்யும் ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயிஸே பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தாங்க வேலை செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஒரு வேலை ரெகுலரா செஞ்சிட்டு இருக்கும் போது அது திடீர்னு ஸ்டாப் பண்ணும் போது நம்ம உடம்பு என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது வெயிட் போடுறது, அப்புறம் நீரிழிவு போல பல பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை யார் பாத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாங்க நம்ம உடம்ப பாத்துக்கணும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உடம்பு பிரச்சனை மட்டும் தாங்க இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வீட்ல இருந்து வேலை செய்யறதுனால அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை ஏற்படுத்துங்க. வீட்டில இருந்து வேலை செய்யும் போது மக்களின் உணவு பழக்கமும் மாறி போகுது இல்லைங்களா? அவங்க சாப்பிடுற உணவு பழக்கத்திலயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லலாங்க. இதுல பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து வேலை செய்யறவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி கண்டிப்பா யோசனை பண்ணி ஆகணுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் நீங்க கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 10 or 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்தே ஆகணுங்க. அப்படி கொடுக்கலன்னா உங்களுக்கு உடம்புல பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்றாங்க. நீங்க கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி அப்படி செஞ்சீங்கன்னா உங்க உடம்புக்கும் சரி மைண்டுக்கும் சரி ரொம்ப ரிலீஃபா இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல ஆரோக்கியமான உணவை மட்டுமே நம்ம சாப்பிடணுங்க அப்படின்னு டாக்டருங்க சஜஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்க, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோம் அதை பொறுத்து நம்மளுடைய உணவு பழக்கத்தை நம்ம மாத்திக்கணுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.